ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்க்கு நெறைய காரணங்கள் இருக்குன்னு இப்போ டே டே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுல இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு அது இன்னொரு முக்கியமான காரணம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதே இந்த மாரி ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு, அந்த ஃப்ளைட்ல இருந்த ராட், ராம் ஏர் டர்பைன தான் ஷார்ட் ஃபார்மா ராட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிவைஸ் எல்லா போயிங் டைப் ஃபிளைட்லயும் பர்பஸ்க்காக ஃபிளைட்டுக்கு அடியில ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகுற டிவைஸ் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராட் அப்படின்றது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி மிட் ஏர்ல இருக்கும்போது அந்த ஃபிளைட்டோட இன்ஜின் ஒர்க் ஆகாம இருந்தாலோ, அப்படி இல்லாம ஹோல் பிளேனோட எலக்ட்ரிசிட்டி ஷட் ஆஃப் ஆச்சுன்னா, இந்த ராட் அந்த பிளேன் ரன் பண்றது, அதாவது சேஃபா லேண்ட் பண்றது வரைக்கும் அந்த பிளேன் ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி குடுத்து இத சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராட் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி இப்போ ஃப்ளைட் மிட் ஏர்ல இருக்கும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஒர்க் ஆகாம இருந்துச்சுன்னா, இந்த ராட் ராம் ராம் ஏர் டர்பைன் இது தானாகவே ஓப்பன் ஆகி வெளிய நீங்க விண்ட் மில் பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ விண்ட் மில் மாரியே ரொட்டேட் ஆகி அதுல கிடைக்கிற எனர்ஜி அந்த அதாவது ஒரு ஸ்பெஷல் டர்பைனோ ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுக்கு சப்ளை பண்ணி அந்த டர்பைன் அத எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி இந்த பிளேனோட இன்ஜினுக்கு குடுத்து கொஞ்சம் லேண்ட் பண்ற வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனா இப்போ நடந்த இந்த விபத்துல என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே, அதாவது மிட் ஏர்லலாம் இல்ல. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போதே இந்த ராட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதாவது பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ராட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா, அப்போ அதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது ஃப்ளைட்டோட இன்ஜின் ஒர்க் ஆகாம இருந்தா தானே ராட் ஒர்க் ஆகும். ஸோ எடுத்த உடனே ஃப்ளைட்டோட இன்ஜின் ஒர்க் ஆகல. அது ஏன் ஒர்க் ஆகல? அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என் சேனல்ல போட்டுட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.